ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு சின்ன மந்திரத்தை போட்டு பீட்டர் பார்க்கர் யாருங்கிறதே இந்த உலகத்துக்கு தெரியாம மறைச்சு விட்டுருப்பாரு. ஸ்பைடர்மேன் எல்லாருக்கும் தெரியும், ஆனா பீட்டர் பார்க்கரை பத்தி யாருக்கும் தெரியாதுல. புது லைஃப் தான் நம்ம பீட்டர் பார்க்கர் இந்த பிராண்ட் நியூல ஆரம்பிக்க போற சமயத்துல இப்போதைக்கு லீக்கன் அந்த டீசர் வச்சு பார்க்கும்போது ஒரு 3 பேர் கிட்ட பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும் போலங்க. ஒன்னு ஆப்வியஸா சேடி சிங் கேரக்டர், ஸ்பைடர்மேன் குறுக்க வந்துடாத பீட்டர் பார்க்கரை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு வந்து மிரட்டி இருப்பா. ஸோ அவங்களுக்கு பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ங்கிறது தெரிஞ்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஹல்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். காமிக்லயுமே அந்த ஒரு பிளே இருக்க அந்த காரணத்தினால ஹல்க் இல்லைனா ப்ரூஸ் பண்ணர் 2 பேர்ல யாரோ ஒருத்தங்களுக்கு பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் மூணாவது முக்கியமான கேரக்டர் இப்போ லேட்டஸ்டாக தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க, ஸ்டீவ் ராஜர்ஸ் நம்ம டைம்ல இருந்து பாஸ்ட்ல போய் அவருக்கான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ங்கிறது அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த டோனி ஃபியூனரல் அப்பவே கேப்டனுக்கு பக்கத்தில் தான் பீட்டர் பார்க்கர் நின்றுப்பாரு. தம்பி நீ யாரும் சொல்லி கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தை போயிருக்க தான் செய்யும். அதே மெமரியோட பாஸ்ட்ல போய் ஸ்டக் ஆகியிருக்க நம்ம அந்த ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்டிருக்க அந்த ஸ்பெல்லுங்கிறது எடுபட்டிருக்காதுங்க. ஏன்னா அந்த மேஜிக் ஸ்பெல்லுங்கிறது எந்த டைம் எந்த லொகேஷனில் அவர் போட்டாரோ அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கும். அந்த சமயத்தில் தொடர்ந்து அந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லாருக்குமே பீட்டர் பார்க்கர் மறந்து போயிருந்தாலும் அந்த டைம்ல இல்லாத நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ங்கிறத கண்டிப்பாக உணர்ந்து இருக்க தான் செய்யணும். ஜஸ்ட் தியரி தான். ஸோ அதான் டூம்ஸ்டே பார்த்துல நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனை கேஸ் பண்ண போலாம். படத்தோட கடைசியில் இந்த பக்கம் நம்ம கேப்டன் அமெரிக்கா அவஞ்சர்ஸ் டீமை பார்த்து எங்கடா ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி கதையை பிடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.